ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொலுபிலிட்டி வந்து நம்ம பார்க்க போகிறோம். 2 மாலிகுல் கொடுத்துருக்காங்க. அந்த 2 மாலிகுலில் எது வந்து அதிகமாக சொலுபிள் ஆகும், எது வந்து கம்மியாக சொலுபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்னன்னா சொலுபிலிட்டி ப்ராடக்ட் 2 மாலிகுலுக்கான சொலுபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நிக்கல் ஹைட்ராக்சைடு வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜிசிஎனுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நிக்கல் ஹைட்ராக்சைடு நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும், நிக்கல் ஹைட்ராக்சைடு இல்லையா, NiOH டுவைஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இது நமக்கு வந்து டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா நிக்கல் வந்து 2+ வந்து மாறும், ப்ளஸ் வந்து நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து மைனஸாக மாறும். ஆனால் 2 OH வந்து இருக்கும், ஏன்னா இங்கே 2 டுவைஸ் வந்து இருக்குது இல்லையா, இங்கே OH வந்து நமக்கு வந்து டுவைஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ 2 OH வந்து மாறும். இது நமக்கு வந்து KSP சொலுபிலிட்டி ப்ராடக்ட் நம்ம என்ன எழுதுவோம், KSP which is equal to, அப்போ நிக்கலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்ன்னு வந்து போடுவோம். OHக்கு என்ன பண்ணால் 2s வந்து போடுவோம், 2s the whole power 2, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்குது 2 வந்து இருக்குது இல்லையா, அப்போ 2s power 2 போடுவோம். இங்கே KSP நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 × 10⁻15 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 10⁻15 which is equal to, இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2s power 3 வந்து கிடைக்கும். அப்போ then what is the s power 3, s power 3 which is equal to 2 × 10⁻⁻ மைனஸ் இல்லையா, 10⁻⁻15 -15 டிவைட் பை நமக்கு என்ன வருது 2 வந்து வருது. அப்போ 2 நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ which is equal to s equal to 1 × 10⁻⁻5 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, அப்போ நிக்கல் ஹைட்ராக்சைடுக்கு சொலுபிலிட்டி நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻5 கான்சன்ட்ரேஷன் வரைக்கும் நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். 10⁻⁻5 விட அதிகமாக ஆட் பண்ணால் நமக்கு வந்து டிசால்வ் ஆகாது, பிரிசிபிடேட் ஆகிடும், அடியில் வந்து செட்டில் ஆகிடும். அப்போ ஏஜிசிஎன் நமக்கு எப்படி பண்ணலாம், ஏஜிசிஎன் which is equal to AG ப்ளஸ்ஸாக வந்து டிசோசியேட் ஆகும், ப்ளஸ் நமக்கு என்ன CN மைனஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ நமக்கு இதுக்கு நம்ம என்ன எழுதலாம், KSP which is equal to S × S. அப்போ நமக்கு KSP வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 × 10⁻⁻17 வந்து கொடுத்துருக்காங்க, -17 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ which is equal நமக்கு என்ன வரும், s power 2. அப்போ what is the s value, which is equal to square root of 6 வந்து இருக்கு இல்லையா, நமக்கு எப்பவுமே ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு வந்து பெட்டராக வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10⁻⁻18 வந்து எடுத்துப்போம். அப்போ 60 × 10⁻⁻18 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ 60க்கு நமக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும், 6 6 are 30, 8 8 are 7 7 are 49 வந்து வரும் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 49 ஒரு 7.8 கிட்ட வரும். 7.8 × 10⁻⁻9 வந்து வரும். அப்போ இதில் எதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, இதோட கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்குது, இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ வாட் இஸ் தட் மீனிங், ஏஜிசிஎன் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் டிசால்வ் ஆகும், 10⁻�9 கான்சன்ட்ரேஷன் தான் நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் ஹைட்ராக்சைடு 10⁻⁻5 கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். அப்போ நிக்கல் ஹைட்ராக்சைடு தான் மோர் சாலபிள் இன் வாட்டர்.